சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு உறுதியான மனநிலையோட நம்ம போராடணும். போராட்டம் அப்படின்னா அந்த இடத்துல வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்சிருக்கணும். பலர் போராடுவதற்கே பயப்படுறாங்க. வாழ்க்கையில் ஏதாவது நடந்துடுமோ? நீங்க போராடி பெறக்கூடிய தோல்வியை விட போராடாமலே இருக்கிறீங்க பாருங்க, அந்த தோல்வி உங்க வாழ்க்கைக்கு ஆபத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதை சொல்ல முடியாத அளவுக்கு அது பெரிய தொல்லையில் உங்களுக்கு சென்று சேரும். ஸோ போராட்டத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க. அப்பதான் நம்ம பலம் என்ன, நம்ம பலகீனம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். களத்துல சந்திக்காத வரைக்கும் உங்களுடைய பலத்தை நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாது. பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் நான் பயந்தது எப்ப நினைச்சா கூட எனக்கு அவ்வளோ கேவலமா இருக்கு. இந்த விஷயத்துக்கெல்லாமா நம்ம பயந்தோம். கிட்டத்தட்ட 5-6 வருஷமா என்னை முடக்கி வச்சுது. ஆனா இப்போ இந்த பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ளும் போது என் சைடில் இருக்கக்கூடிய எந்த தொல்லைகளும் என் கண்ணுக்கு சாயப்பா காட்டல அப்படின்றாங்க. உங்க வாழ்க்கையில சாயப்பா உள்ள வந்துட்டாரு அப்படின்னாவே நீங்க போராட தயாரா இருக்கணும். நீங்க போராட தயாரா இல்லைன்னா அவரை அழைக்காதீங்க. அவர் பாடு இங்க ஷீரடியில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க அவரை ஏன் அழைக்கிறீங்க? உங்களுக்கு போராடுவதற்கு தயாரா இருந்தா மட்டும் அவரை கூப்பிடுங்க, வருவாரு. ஆனா நீங்க போராடணும். நீங்க நிச்சயமா போராடணும். பல பேரை கடவுளை அழைக்கிறோம், ஆனா வாழ்க்கையில தன்னம்பிக்கை அப்படின்றத இழக்கிறோம். இழந்தவங்க கடவுளை அழைக்கிறாங்க. ஸோ தன்னம்பிக்கையை இழந்தவங்களால வாழ்க்கையை வெல்ல முடியாது. இதை என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை மிகவும் சுறுசுறுப்பா ஆரோக்கியமானதை, ஏன் புத்துணர்ச்சியா கூட உங்களுக்கு இருக்கும். போராடுறது விரும்புங்க. பயந்து ஓடுவதை கேவலமா நினைங்க. இந்த உலகம் யாரை மதிக்குது, யாரை மிதிக்குது? உங்களை உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மிதிக்கிறாங்கன்னா நீங்க எல்லா விஷயத்துக்கும் பயந்து பயந்து எந்த ஒரு நல்ல செயல்களையும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஆரம்பிக்கவே இல்லை. அதனாலதான் உங்க குடும்பத்துல உங்களை எல்லோரும் உங்களை கேவலமா ஒரு மோசமான ஜந்துக்கள் மாதிரி பார்க்கறாங்க. அவங்க தொடர்ந்து அப்படி நம்மளை பத்தி பேசுறதுக்கும் நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கும் காரணமா அமைவது நம்மளுடைய செயல்கள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ வாழ்க்கையில போராடுகிறவர்கள் தான் மக்கள் கொண்டாடுவாங்க. வாழ்க்கையில போராடுவதற்கு பயந்தவர்களை மக்கள் போட்டு மிதிப்பார்கள். அவங்களுக்கு பெரிய டைம் பாஸே நீங்க தான். உங்களை கிண்டல் பண்றதால அவங்க ஆனந்தப்படுறாங்க. உங்களை கேலியும் கிண்டலும் பண்றதால என்னமோ அவங்க பெரிய சாதனை பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு. இதுக்கெல்லாம் காரணமா அமைஞ்சதோ நம்மளுடைய செயல்கள் தானே. அப்ப அதை நம்ம யோசிச்சு பார்க்காம வேற எதையோ யோசிக்கிறோம். எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறோம். பல பேருக்கு இந்த தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது, எந்தெந்த வழியில தப்பிக்கிறது? நீ தப்பிக்கிறத பத்தி நினைக்கிற, அதுக்கு பதிலா அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே உன்னோட பிரச்சனை தீர்ந்து இருக்குமே.
ஸோ தப்பிக்கிறது தான் இங்கே எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தப்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிடுவீங்க. அப்போ அந்த இடத்துல தப்பிக்கவே முடியாது. ஒரு மானை வலை போட்டு பிடிச்சா என்ன ஆகும்? மான் அந்த வலையில் கண்டிப்பாக சிக்கும். ஏன்னா அந்த வலையை போடுறவன் வேடன். ஸோ மானுக்கு இருக்கக்கூடிய அறிவை விட வேடனுக்கு அறிவு அதிகம். அவன் வலையை போட்டு கப்பு சப்புன்னு பிடிச்சிடுவான். அப்போ மானியோட கதி அதோ கதி தான். அதே போல தான் நம்மளும் தப்பிக்கணும்னு நினச்சி ஒரு படியாக தப்பிக்கிறோம். ஆனால் கடைசி படியில் மாட்டிக்கிட்டோம், அந்த வலையில் விழுந்துட்டோம். இப்போ தப்பிக்க முடியாது. அப்போ தப்பிக்கணுன்ற யோசிக்கும் போது ஏன் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம யோசிக்க மறுக்கிறோம். நீங்க அந்த மாதிரியான விஷயத்த உங்க மனசுல எண்ணங்களா உதிச்சாதானே கடவுளோட துணை உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு காரியத்துல இறங்கி பாருங்க, அது சம்பந்தப்பட்டவங்க 4 பேராவது உங்களை தேடி சாய்ப்பா வர வைப்பார். இது 100க்கு 100 உண்மை. நாம நினைக்கிறோம் எனக்கு உதவியே கிடைக்கலன்னு. ஏன் உதவி கிடைக்கல? நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு வரைக்கும் உருப்படியா செய்யல. நீங்க செய்யணும்னு நினைக்கிற எத்தனையோ விஷயங்கள் மண்ணில் போட்டு புதைச்சிங்க. எத்தனையோ விஷயங்கள், கிட்டத்தட்ட 1000கணக்கான விஷயங்கள் கூட இருக்கும். அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்க மண்ணில் போட்டு புதைச்சா உதவி செய்ய யார் வருவா? அப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மனிதர்கள் உங்களை தேடி வர வைப்பாரு சாயப்பா. இது சத்தியமான உண்மை. நான் பொய் பேசல, பொய் பேச மாட்டேன். பொய் பேசணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. சாயப்பட குழந்தைங்களுக்கு பொய் பேசணுன்ற அவசியம் இருக்குதா? பொய்யை பேசி பேசி வாழ்க்கையை ஓட்டணுன்ற கேவலமான புத்தி நம்ம சாயப்பாட குழந்தைங்களுக்கு இருக்குதா என்ன? அப்போ நம்ம நல்லவனா இருக்கோம். இயல்பாகவே என்னைக்கு சாய்ப்பா கிட்ட வந்துட்டோமோ அன்னைக்கே நம்ம நல்லவர்களாக மாறிவிட்டோம், அன்பானவர்களாக மாறிவிட்டோம். ஆனா எதுல மாறல? அந்த கோழைத்தனத்துல இருந்து வீரனா இருக்க இன்னும் மாறல. இதுதான் பிரச்சனை. எத்தனையோ மாறியாச்சு, மாறவே முடியாத விஷயத்துல மாத்தியாச்சு. கோபங்கள் தீர்ந்தது, ஆத்திரம் தீர்ந்தது, ஆணவம் தீர்ந்தது, பொறாமை தீர்ந்தது. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனுஷனை விட்டு பிரிக்க முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஆனால் இன்னமும் கோழையாக இருக்கிறதுலையே நம்ம குறியா இருக்கோம். அந்த இடம்தான் நமக்கு பிடிச்ச ஒரு பெரிய சனியனாக இருக்கு. இதுதான் உன் பிரச்சனை. இந்த இடத்த மாற்று அப்படின்னா நம்ம உடனே மாற்றிட வேண்டியது தானே புத்திசாலித்தனம். ஏன் மாற்றாமல் இருக்கோம்? அப்போ சட்டுன்னு எப்படி வீரனாகிறது, சட்டுன்னு எப்படி தைரியமாகிறது, சட்டுன்னு எப்படி எதிர்க்கிறது, சட்டுன்னு எப்படி போராடுவது? இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். நீங்க எந்த விஷயத்துல வீக்கா இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல ஏன் வீக்கா இருக்கும் அப்படின்றத நினைக்கிறதுக்கு பதிலா அதுக்கு என்ன பலம் சேர்க்கணும், அதுக்கு தகுந்த விஷயத்தை எப்படி பெற முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அங்க இருந்து புள்ளி வைங்க. எல்லாமே ஒரு புள்ளியில தான் ஆரம்பிக்குது. எதை எழுதுங்க, அங்க ஒரு புள்ளியோட தான் ஆரம்பிப்போம். எடுத்த உடனே ஒரு ஆ அப்படின்னா முதல்ல என்ன பண்றோம்? புள்ளி தான் வைக்கிறோம். அதை மேலதான் அப்படியே ஆணு வைக்கிறோம். அதே மாதிரி ஏன்னு போட்டாலும் அதுதான். உலகத்துல எந்த மொழி எழுதினாலும் ஒரு பேப்பர்ல ஒரு புள்ளியோட கண்டினியூஷன் தான் அத்தனையுமே. அப்போ நாம என்ன பண்ணணும்? அந்த புள்ளிய ஆரம்பத்துக்காக வைக்கணும். அந்த புள்ளிய முற்றுப்புள்ளியாகவும் வைக்கலாம். நீங்க எதெல்லாம் முற்றுப்புள்ளியா வச்சிங்களோ அது எல்லாமே கடவுளோட கணக்குல ஆரம்ப புள்ளியா இருக்குது. இதை கவனிக்காம நீங்க முற்றுப்புள்ளிய வச்சுட்டு ஒய்யாரமா உட்காந்துட்டீங்க. ஒய்யாரமா உட்கார்ந்தது தான் இன்னைக்கு கண்ணீர் விடக்கூடிய ஒரு இடமா உங்க இடம் மாறிடுச்சு.
எத்தனையோ நல்ல விஷயங்கள் உங்கள் மனசில் நிற்குது. ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியாதது யாராவது சொல்கிறாங்களா புதுசாக? நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண மனுஷன் நானாக இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டில் போகிற கடவுளுக்கும் நல்ல மனுஷனுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது, எல்லாருக்கும் எல்லாமும் புரியுது. சொல்லப்படாத விஷயத்தை யாருமே சொல்லலை. எல்லாமே சொன்னதை தான் திரும்ப 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 சொல்கிறோம். யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு போதிக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மற்றவங்க உங்களுக்கு போதிக்கிறது இல்லை. அவங்க எந்த ஸ்கூலில், எந்த கான்வென்ட்டில், எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாங்க, இல்லை எந்த ஆசிரமத்தில் இருந்து தங்கி வேத பாட நூல்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே தெரியும். புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் எங்கேயும் சொல்லப்படலை. எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை மட்டும் இல்லை, எல்லா விஷயமும் அப்படிதான். ஏற்கனவே உருவாக்கப்பட்டது தான். அதை நம்ம திறமையாக செய்யணும். ஏற்கனவே உருவாக்குனதா, புதுசாக யாரும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாதான் புதுசாக கற்றுக்க முடியும், புதுசாக உருவாக்க முடியும். ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது தான். அதுக்கு போதிய நேரத்தை ஒதுக்கி கவனத்தோட செயல்பட்டா வெற்றி உங்களுக்கே. வெற்றின்றது யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா கோழைகளுக்கு மட்டுமே. யாருக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னா வீரனுக்கு. வீரன் போரிடும் போது தோத்தா கூட அவன் அதை தோல்வியா ஏத்துக்கல. ஊரு உலகம் சிரிச்சாலும் அவன் ஏத்துக்க மாட்டான். அது அவனுக்கு தோல்வியே இல்லை. வெற்றி எப்படியோ அதே தான் தோல்வி, தோல்வி எப்படியோ அதே தான் வெற்றி அவனுக்கு பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரியான மனப்பக்குவம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவன் உலகத்தையே ஜெயிக்க முடியும். நமக்கு அந்த மனப்பக்குவம் இங்க யாருக்காவது இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது? என்னோட வெற்றியையும் என்னோட தோல்வியையும் நான் ஒரே மாதிரி பார்வையில் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்குறேன்னு எத்தனை பேருக்கு தைரியமாக சொல்ல முடியும்? திரும்பவும் சொல்கிறேன், வானத்தில் இருந்து இடியே விழுந்தாலும், உன் தலைக்கிட்ட வந்தாலும், அந்த நேரத்திலையும் நீ பயப்படாம இருக்கணும். அந்த நேரத்தில் கூட நீ பயந்துடக்கூடாது, ஐயோ இடி வருதேன்னு. ஆனால் இன்னைக்கு லைட்டாக ஒரு இடி அடிச்சதுன்னா போதும், வீட்டுக்குள்ள உங்கள் ஹால்குள்ளே அந்த இடி ஓடி வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பயம் தைரியத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு. பல மடங்கு தைரியத்தை தேட வேண்டியதாக இருக்குது. அது எங்கேயோ ஒரு சின்னதாக ஒரு மூளையில் தங்கி இருக்குது, ஒரு தூசியாக ஒட்டி இருக்குது. மீதி எல்லாம் நிரம்பி இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பயம் அப்படின்ற உணர்வுகள் மட்டுமே. ஆனால் தைரியன்ற உணர்வு எங்கேயோ அந்த பானையிலையோ, இல்லை அந்த பாத்திரத்துலேயோ, இல்லை அந்த கண்டெய்னர்லேயோ ஒரு இடத்துல ஒட்டி தான் இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தை எப்படி ஏற்றுக்கிறோன்றதை பொறுத்து ஒரு மனுஷன் தைரியமாக அவன் ஃபேஸ் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு தெரியும். தென்னாலி படத்தில் கமல் எல்லாத்துக்கும் பயப்படுவார். அது மாதிரி நம்ம பயப்படலையே தவிர கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு நம்ம அப்படி தான் இருக்கோம். அது ஒரு மூவிக்காக பண்ண டைலாக்ஸு. ஆனால் பல பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான பயமும் ஜாஸ்தி இருக்குது.
சில விஷயத்த நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் எவனோ ஒருத்தன் பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் அது இதுன்னு சொல்லி வச்சிட்டான். கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது, வச்சிட்டான், வச்சவன் இவன் தான். பயப்பட ஆரம்பிக்கிறோம், தைரியமா பார்க்கல, பயப்பட ஆரம்பிக்கிறோம். வச்சிட்டான், வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, என் வாழ்க்கை அதோ கதி. அப்போ இது எதுவுமே ப்ரூஃப் இல்லை. அந்த ஆளு கோயிலுக்கு போனாரு, சாமி கும்பிட்டாரு. அவர் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்க அத கற்பனை பண்ணுங்க, அதுவாகவே மாறினீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தை வைக்க முடியல. அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட அதை ஆஃப் பண்ண தோணல. நீங்க வீட்டை விட்டு வெளில வந்துட்டீங்க, அது கப்புன்னு பத்திக்குச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா, அவன் பண்ணான், அதனால அடுப்பு எரிஞ்சிடுச்சு. இத்தனை நாள் அடுப்பு எரிஞ்சுதா, அடுப்பு பத்திக்குச்சா? இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை. இதெல்லாம் என்ன காரணம்னா, உங்க மனசுல அந்த பிம்பத்தை கொண்டு வந்துட்டீங்க. அப்போ உங்க கவனங்கள் செய்யக்கூடிய வேலைகளை இல்லாம அவங்க வச்சிட்டாங்கன்ற இடத்துல மட்டும்தான் இருக்குது. நீங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் கவனம் இல்லாமல் இருப்பதால் அது உங்களுக்கு உபத்திரத்தை கொடுத்துச்சு. இதுதான் காரணம், வேற எதுவும் காரணம் இல்லை. ஆனா இதுக்கே இப்ப நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. இல்ல, அப்படி இல்லை, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. நிச்சயமா எனக்கு தெரியும், வச்சிருக்காங்க, தெரியுமா? அப்போ உங்க மனசுல அந்த பீதியை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு சாய்ராம் சொன்னாங்க, இல்ல நாங்க கேட்டோம், சில இடத்துல அவங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு இப்ப வரைக்கும் எனக்கு பதில் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பதில் இல்லை. அது என்ன பதில் தெரியுமா? அப்போ எனக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா நான் அதை செஞ்சா அவங்களுக்கு அந்த அழிவை கொடுக்குமா? அப்போ ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனை பிடிக்காது. அப்ப எல்லா மனுஷனும் அதை செஞ்சிட்டா எல்லாமே முடிஞ்சிடுமா? நம்ம அண்டை நாட்டில் இருக்கிற ஒரு அண்டை நாட்டில் இருக்கிறவன் நமக்கு பிரச்சனை பண்ணுறான். அப்போ அவனை நினச்சி நான் இங்கே வந்து ஒரு 10 ரூபாய்க்கு, ஒரு 100 ரூபாய்க்கு பூஜைகள்லாம் செஞ்சால் அந்த நாட்டை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துட முடியுமா? அரசியலில் நிறைய போட்டிகள் முடியுமா? சினிமாவில் நிறைய போட்டிகள், போட்டியாளரை சமாளிக்க முடியாமல் இந்த விஷயத்தில் இறங்க முடியுமா? தொழிலதிபர்களுக்குள்ள போட்டிகள் இருக்காதா? என்ன போட்டியே இருக்காதா எங்கேயுமே? அப்போ உலகத்தில் 10 கோடி மக்கள்னா சும்மா ஒரு 10,000 பேர் மட்டும்தான் இப்படி வைக்கிறாங்களா? மற்றவங்கள யாரும் வைக்க மாட்டாங்களா? மற்றவங்க யாரையும் போட்டியாக நினைக்க மாட்டாங்களா? இதுக்கு என்ன பதில் உங்களால் சொல்ல முடியாதோ, சொல்ல முடியாத எந்த பதிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்களா உருவாக்கி அதுக்கு நீங்கள் பதிலை சொல்லிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ சொல்லவே முடியாது இந்த பதில்கள் எல்லாம். அப்போ நீங்கள் ஏன் அதை நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பயத்தின் அடிப்படையில் நீங்கள் நினைக்கிறீங்க. நினச்சிக்கிட்டே இருக்கிறதால உங்கள் கவனங்கள் வேற பக்கம் போகிறதால அது ஆபத்தை சந்திக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இவ்வளோதான். இதை என்னைக்கே நீங்கள் திட்டவட்டமாக புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பலமான ஒரு மனிதரா நீங்கள் மாறுவீங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலகீனமான மனிதர்களாக தான் இருப்பீங்க. களத்தில் இறங்குனா அது இல்லை இது இல்லை. ஸோ உங்கள் பலத்தை எப்போ சோதிக்க போறீங்க? எப்போ சாய்ப்பாக ஒரு வாய்ப்பை கொடுக்க போறீங்க? எப்போ அவர் ஷீரடியில் இருந்து ஓடி வந்து உங்களுக்கு உதவிகள் செய்யணும்? அவரு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதமானு பாடிட்டு இருக்காரு.
நீங்களும் அத்தனையும் என் விதிப்படியே நடக்கட்டும்னு சோக கீதத்தை இளையராஜா சாங்கை போட்டு இசைக்கிறீங்க. இவ்வளோதான் பண்ணுறீங்க. ஸோ அவருக்கு பொறுமையாக போயிடுச்சு. அதாவது நம்பிக்கையும் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னவர் அவர். நீங்கள் பண்ணுற விஷயத்த பார்த்து அவருக்கு பொறுமையாக போயிடும் போல இருக்கு. அவர் இன்னும் கொஞ்ச நாளில் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு எழுதினாலும் எழுதி வச்சுடுவார். அவரே எனக்கு ஷீரடியில் பொறுமையின் போட்டு கீழே அதற்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிடுச்சு. ஒரு மனுஷன் ஜெயிக்கணும், அவன் வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் எந்த விதத்திலும் அவன் தன்னை அதில் ஈடுபடுத்திக்கவே முடியலன்னா அவன் மனிதனா? ஆனால் அடுத்த விஷயத்துக்கு எல்லாம் மனுஷன் வாயை திறந்து மிகப்பெரிய ஆளாக மாறுறான். 1000 பேரை குறை சொல்கிறா, 1000 பேரை தப்பு சொல்கிறா. ஆனால் எவனாவது இவனை தப்பு சொன்னா இவன் அப்படியே ஆக்ரோஷமாக பொங்குறான். இவன் என்னமோ வானத்தில் இருந்து கீழே குதிச்சவ மாதிரியும், மற்றவங்கெல்லாம் ஒரு அருவருக்கத்தக்க மனிதர்கள் மாதிரியும். இதுதான் இவனுடைய மிக உயர்ந்த செயல்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். தன்னை உயர்த்திக்கிட்டே இருந்தால் தான் தன்னை மதிப்பாங்கன்னு ஒரு தப்பு கணக்கை போட்டு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தப்பு கணக்கு அது. நிறைய பேரோட வாழ்க்கையில் தான் மரியாதையை காப்பாற்றிக்கணுன்றதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையில் நிம்மதி சத்தியமாக இருக்காது. தொந்தரவு மட்டுமே இருக்கும். ஏன் பயமும் கூட இருக்கும். எங்கே நம்ம மரியாதை போயிடுமோ? நம்ம மரியாதைக்குரிய மனிதன். அதனால் மரியாதைக்குரிய செயல்களை இவங்க முன்னாடி செய்யணும்னு வராத விஷயத்தை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்க முன்னாடி தான் பெரிய பிஸ்தா அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறதுல தான் அவன் மைண்டு இருக்குது. ஸோ ஆரோக்கியத்துக்கு அவனோட மைண்டை அவன் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. யார் என்ன சொன்னா என்ன? ஒருத்தவங்களை முட்டாளன்னு சொல்கிறானா, இல்லை நான் அறிவாளின்னு ஏன் ப்ரூவ் பண்ணுறோம்? அவன் உங்களை முட்டாள்னு சொன்னால் நீங்கள் முட்டாள்னு ஏற்றுக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை நான் அறிவாளின்னு சொன்னவன் முட்டாள், ஆனால் அவனை விட அதி முட்டாள நாம் அங்கே இருப்போம். அதி புத்திசாலியா இல்லை, அதி முட்டாள நாம் அங்கே இருப்போம். விமர்சனத்தை நம்ம மனசு அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. நீ பாராட்டிக்கிட்டே இரு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் மயங்கிக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்து ஒரு விமர்சனம் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். தோல்வியை ஒத்துக்காத வரைக்கும் வெற்றி வராது. அவமானம் பெறாத வரைக்கும் வெகுமானம் வராது. கடவுளை நீ எப்போ கண்டடைவனா, நீ கஷ்டத்தில் இருக்கும்போது தான் ஞானத்தையும் கடவுளையும் வாழ்க்கையும் மற்றவங்களோட வழியையும் நீ புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் நீ எதையுமே புரிஞ்சிக்க மாட்டே. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு ஓட்டையாக தான் இருக்கும். நீ ஓட்ட பானையில் எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி வெளில போயிட்டு தான் இருக்கும், நிற்காது. அந்த ஓட்டையை அடைச்சாதான் நிற்கும். அப்போ உன் பலத்தை கூட்டினாதான் உனக்கு வாழ்க்கை. நீ பலகீனத்தை கூட்டினா உனக்கு வாழ்க்கை இல்லை. நீ எதுக்கும் புண்ணியம் இல்லாத ஒரு மனுஷனா அந்த ஓரமாக உட்காந்தே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அங்கே உட்காந்துக்கும். So we are powerful persons. அதை ஏன் ஏற்றுக்கல? ஒருத்தர் சொன்னார், ரொம்ப காமெடி பண்ணார். எனக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு. என்ன பயிற்சிங்க அப்படின்னு. காலையில் எந்திரிச்ச உடனே 5 விரலுக்கும் ஒரு வார்த்தைகள். நான் பவர்ஃபுல் பர்சன், நான் அவர், நான் கிவர்.
அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டேன். நம்ம பவர்ஃபுல் பர்சனாக மாறிடுவோம். மாறினீங்களான்னு இல்லைன்னாரு. அப்போ சொன்னால் மட்டும் போதுமான்னு, இல்லை சொன்னால் போதும் தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னாரு. நம்ம அன்பே சாய் குடும்பம்ல வேற ஒருத்தவங்க. யார் சொன்னா? நாங்கள் பயிற்சிக்குன்னு போயிருந்தோம், காசு வாங்கினாங்க, அவங்க நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த அடி எடுத்து வச்சே செயலில் இறங்குன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. இப்படி தான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதை மட்டும் நினைச்சா போதுமா? நினைச்சா போதுமா? திரும்பவும் சொல்கிறேன், களத்தில் இறங்கணும். என்ன களம்? வாழ்க்கைன்ற இடத்துல நீங்கள் காலடி எடுத்து வச்சு நீங்கள் அந்த இடத்துல நின்று கடவுளை வணங்கி உங்களுடைய கடமைகளை நீங்கள் ஆற்றணும். மந்திரம் சொல்கிறதால எதுவும் நடக்க போகிறதில்ல. எத்தனையோ பேர் சாமிக்கு மந்திரம் சொல்கிறாங்க, மந்திரம் சொல்கிறதே தொழிலாகவும் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் வறுமை இல்லையா? நோய் இல்லையா? நம்மளாவது ஒரு நாள் சொல்கிறோம் மந்திரம், ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளோ ஐயர்களோ தினந்தோறும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது தானே? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்போ குறையில்லாதவர்களை பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேங்க, நீங்களாம் மந்திரம் சொல்கிறீங்க, உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சொல்லும்போது அவர் குபீர்னு அழுதுட்டார். நிறைய பிரச்சனைப்பா, என் பொண்ணுக்கு 32 வயசாகுது, இன்னும் கல்யாணம் பண்ண முடியல. என்னோட மனைவிக்கோ தீராத நோய், வைத்தியம் பார்த்து பார்த்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ மந்திரத்தால் எந்த ஒரு மகத்துவமும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த மந்திரத்தை சொன்னால் என் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா ஏன் அதை தொழிலாக வச்சிருக்கிறவங்களுக்கு ஏன் அது கிடைக்கல? உடனே இங்கே சொல்ல இல்லை, அவங்க தொழிலாக பார்க்கறதால. அப்போ தொழிலாக பார்க்காம மந்திரத்தை சொன்னால் எல்லாமே கிடைச்சிடுமா? நான் சொல்கிறேன், இன்னொரு 1 மாதத்துக்கு நான் தினந்தோறும் கடவுள்கிட்ட மந்திரத்தை மட்டும்தான் சொல்ல போகிறேன். 8 மணி நேரம் உழைக்கிற நேரத்தை நான் மந்திரம் சொல்லி அந்த 8 மணி நேரத்தை கழிக்க போகிறேன். இப்போது நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அது 1ஆம் தேதி எனக்கு கிடைச்சிடணும். கிடைக்குமா? ஸோ மந்திரம் மட்டும் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது இல்லை. அது ஒரு 10% தான் உன் வாழ்க்கையை மாற்றும். மீதி 90% என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ நீ அதை செய். அதை செய்யாம நீ மந்திரத்தாலேயோ நீ தொடர்ந்து பிரார்த்தனை பண்றதாலேயோ எதுவுமே நடக்காது. அப்ப பிரார்த்தனை வேஸ்ட்ன்றீங்களான்னு கேட்கலாம். திரும்பவும் சொல்றேன், பிரார்த்தனை யாருக்கு பலிக்கும்? இந்த கேள்வியை சொல்றேன். எல்லாமே இருக்கு, ஆனா ஒவ்வொன்றும் அதனுடைய ப்ரொசீஜர் படி செஞ்சாதான். பிரார்த்தனை செஞ்சா மட்டும் போதாது. இப்போ உங்களோட பிரார்த்தனை என்ன? ஃபார் உதாரணத்துக்கு சொல்லலாமே, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நோய் தாக்குது, என் உடம்பு சரியாகணும், இது உங்கள் பிரார்த்தனை. சூப்பர். இதை நம்ம கடவுள்கிட்ட நிச்சயமாக கேட்கணும், கேட்காம இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள்ன்றது நம்மளுடைய அம்மா அப்பா, அம்மையும் பிதாவும் சொல்லுவாங்க, அது மாதிரி. அப்போது நான் ஆரோக்கியமாக இருக்கணும் கடவுளே அப்படின்னா நீ ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீ முயற்சி பண்ணணும். நீ கண்டதை சாப்பிடக்கூடாது, நாக்குக்கு அடிமையாக இருக்கவே கூடாது. உன்னால் என்ன முடியுதோ உன்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நீ சரி பண்ணு, உன்னோட சாப்பாட்டை சரி பண்ணு, செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணு. நீ எதையுமே செய்யாமல் ஆரோக்கியமாக நோய் தீரணும் பிரார்த்தனை பண்ணால் நோய் தீராது.
உனக்கு வந்திருக்கிற நோய் எப்படிப்பட்டது, அதை தீர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இதை நீ என்னைக்காவது யோசிச்சியா? சரி, யோசிச்ச, அதற்குண்டான வழிகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட, ஆனால் அதை நோக்கி ஏன் உன் பயணம் இல்லை? அப்போது எது நீ செயல்படுறியோ அதுக்கு அவங்க பிரார்த்தனை பண்ணாதான் நடக்கும். சும்மா உக்காந்துக்கிட்டு நான் பிரார்த்தனை பண்ணியிருக்க எல்லாம் நடக்கும்னா நோய் பெருகும். ஓடோடி வரணுமா சாயப்பா உங்கள் உதவிக்கு? அப்போ நீங்கள் ஓடுங்க. நீங்கள் ஓடுனீங்கன்னா அவர் ஓடுவார். எதை நோக்கி ஓடணும்? அடுத்தவன் துரத்துறான்னு ஓடக்கூடாது. வாழ்க்கையோடைய வெற்றியை நோக்கி நீங்கள் ஓடுனீங்கன்னா அவர் உங்களுக்கு உங்கள் பின்னாடி ஓடி வந்து உதவி செய்வார். நீங்கள் ஓடலைன்னா அவர் ஓட மாட்டார். நீங்கள் நகர்ந்தீங்கன்னா அவர் நகர்வார். கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, அப்படியே நின்றுக்கோங்க. எந்த அசைவும் இல்லை. இப்போ நீங்கள் அசைகிறீங்க, கண்ணாடியில் இருக்கிற உருவமும் அசையுது. கண்ணாடியில் இருக்கிற உருவம் தான் சாயப்பா, எதிரில் இருக்கக்கூடிய உருவம் தான் நீங்கள். அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை அவர் செய்கிறாரு. அப்போ அவரோட உதவி கிடைக்கணும்னா நீங்கள் ஓடணும். நீங்கள் ஓடுனா அவர் ஓடுவார். நீங்கள் ஓடலைன்னா அவர் ஓட மாட்டார். இவ்வளோதான். அப்போ பிரார்த்தனை செஞ்சால் மட்டும் பத்தாது, களத்தில் நிற்கணும். எத்தனையோ பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அன்பே சாயில. நான் இப்போ சொன்னேன்ல உங்ககிட்ட, இது மாதிரி இதுதானா பிரச்சனை அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து சொன்னாங்க அப்படின்னு. அப்போ தெரியுதா உங்களுக்கு, பிரச்சனைகள் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நத்திங். பிரச்சனைகள்ன்றது நத்திங். எப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் so many கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா, என்னைக்கு நீங்கள் அதை ஹார்டாக நினைக்கிறீங்களோ, என்னைக்கு அதை தீர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதுதான். ஏதோ ஒரு மூவியில் நாகேஷ் அவங்க அழகாக சொல்லியிருப்பாங்க, அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. இதை வந்து அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. ஐ திங்க் எதிர்நீச்சல் மூவின்னு நினைக்கிறேன். எந்த சீன் ஞாபகம் வருதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, எல்லாத்துலேயுமே தத்துவம் இருக்குது. சினிமாவில் தத்துவம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அந்த இடத்துல நாகேஷ் அவர்கள், நாகேஷா இல்லை யாரும் தெரில, ஆனால் அந்த மூவி நாகேஷ் நடித்த மூவி தான். ஒரு கல்லை பக்கத்தில், கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா இப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கல் மட்டும்தான் தெரியுது. சின்ன கல்லை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. தெரிஞ்சுக்கிறது தப்பு இருக்கான்னு. அந்த கல்லை, ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணு கிட்ட அந்த கல்லை கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா கல் மட்டும்தான் தெரியும். அதே அந்த கல்லை எடுத்து கொஞ்சம் கையை தூரமாக தள்ளி அந்த கல்லை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ கல் சின்னதாக இருக்கும், உலகம் பெருசாக இருக்கும். அப்போ மனிதர்கள் கஷ்டத்தை கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்க்கறதால தான் உலகம் தெரியல. கொஞ்சம் அதை தூரமாக தள்ளி வச்சு பார்த்தாங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் தெரியும். அப்போ உன் கஷ்டம் காணாமல் போயிடும். அப்போ நம்ம கஷ்டம் நம்ம வாழ்க்கைக்கு நம்மளை தாண்டி போகாதுன்னு என்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அன்னைக்கு அது உங்களை தாண்டி போகலை. என்னோட செயல்கள் மூலமாக என் கஷ்டங்கள் போகுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் போகுது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளும் நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.